أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا وسيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا محمد ابن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் இந்த ரமலான் தொடர் உரையின் மூலம் மார்க்கத்தின் பல்வேறுபட்ட செய்திகளையும் தகவல்களையும் தொடர்ச்சியாக அறிந்து வரக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அரிதான நபித்தோழர்களின் வரலாறு என்ற தொடரில் பல நபித்தோழர்களுடைய வரலாறுகளை சுருக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். 5வது சஹாபியாக இன்று நாம் பார்க்கக்கூடிய சஹாபியுடைய வரலாறு யாருடைய வரலாறு என்றால், ஜுலைபீப் ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழருடைய வரலாறு. அன்பிற்குரியவர்களே, இவரது வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏராளமான பாடங்களையும் படிப்பினைகளையும் வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு குறை இருந்தாலே அவன் இந்த சமூகத்திலே போராடி ஜெயித்து வருவதென்பது கஷ்டமான விஷயம். அப்படித்தானே? இதில் மொத்த குறைகளும் சேர்ந்து மொத்தமாக ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் அவர் இந்த சமூகத்திலே போராடி ஜெயித்து வருவதை நாம் கற்பனை செய்ய முடியுமா? முடியாது. ஆனா அப்படிப்பட்டவர் தான் யாரு? ஜுலைபீப் ரதியல்லாஹு அன்ஹு. இவருக்கு நிறைய குறைகள் இருந்தது. ஆனாலும் குறைகள் என்பது உடலுக்குத்தானே, உள்ளத்துக்கு அல்லவே என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டியவர் யார்? ஜுலைபீப் ரதியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இந்த ஜுலைபீப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில எத்தகைய குறைகளை உடையவராக இருந்தார் என்று அவரது வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம்.
முதல்ல அவரு ரொம்ப உயரம் குறைந்தவராக இருந்தார். உயரம் குறைந்த சஹாபி. எந்த அளவுக்குன்னு சொன்னா, வால் உயரம் தான் இருப்பார். ஒரு வால் எவ்வளவு உயரம் இருக்கும்? 2 அடி அல்லது 2.5 அடி, இவ்வளவுதான் இருக்கும் ஒரு வால். இந்த உயரம் தான் யாரு? இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இரண்டாவது, அழகிலும் குறைந்தவராக இருந்தார். பார்ப்பதற்கு ஒரு வசீகரமா, பார்ப்பதற்கு ஒரு அழகா, இந்த மாதிரி ஒரு தோரணை இல்லாம அழகற்றவராகவும் அவர் இருந்தார். மூணாவது, அவரது முகத்திலே தேமல்கள் இருக்குமா? அவரது முகத்துல தேமல்கள் இருக்கும். நாலாவது, அவரு காசு பணம் இல்லாத பரம ஏழை, எந்த குடும்ப பின்னணியும் இல்லாத பரம ஏழையாக அவர் இருந்தார். அஞ்சாவது, பெண்கள் இவரை ஒரு ஆணாகவே மதிக்க மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பெண்கள் சபையிலலாம் போய் இவர் உட்காந்துப்பாரு. 2 பெண்கள் நடந்து போனாங்கன்னா நடுவுல இவர் உள்ள பூந்து போவார். இவரை ஒரு ஆணாகவே மதித்து இவருக்காக பயப்படுவதோ, இவருக்காக தங்களை மறைத்துக் கொள்வதோ, இவருக்காக வெட்கப்படுவதோ அது மாதிரிலாம் இருக்காது. இவரை ஒரு குழந்தை பிள்ளையா நினைச்சு, விளையாட்டு பிள்ளையா நினைச்சு என்ன செய்வாங்க? அப்படியே விட்டுருவாங்களாம். சுப்ஹானல்லாஹ், இத்தனை குறைகள் இருக்கு அவருக்கு. இப்படிப்பட்ட சஹாபி, இப்படிப்பட்ட மனிதர், ஆனா அல்லாஹ்வுடைய பாதையிலே தன் உயிரை அர்ப்பணம் செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவ வேண்டும் என்கிற அந்த சிந்தனையிலும் எவ்வளவு எடுத்துக்காட்டாக, உதாரணமாக மற்றவர்களுக்கு அவர் திகழ்ந்தார் என்றால், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கும் போதுதான் அதை தெரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை சார்ந்த ஒரு நபித்தோழர். மதீனாவில் அவர் எப்படி இருந்தார்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை ஒரு ஜீரோவாகத்தான் இருந்தது. அவருடைய வாழ்க்கைக்கு எந்த வெளிச்சமும் இல்லை. அவருடைய வாழ்க்கைக்கு எந்த முகவரியும், அட்ரஸும் கிடையாது. ஏன்னா மதீனா மக்களால் அவர் ஒதுக்கப்பட்டு வந்தார். எதுலையுமே அவர் சேர்த்து கொள்ளப்பட மாட்டார். இன்றைக்கு சமுதாயத்தில் உயரம் குறைந்தவராக பிறந்து நான் ஜெயிச்சு வர்றது கஷ்டம் தானேங்க. எல்லாத்துலேயும் ஒதுக்கப்படுவாங்களா இல்லையா? திருமணம் என்று வரும்பொழுது ஒதுக்கப்படுவார்கள். வேலை வாய்ப்பு என்று வரும்பொழுது ஒதுக்கப்படுவார்கள். பழக்க வழக்கம் என்று வரும்பொழுது ஒதுக்கப்படுவார்கள். யதார்த்தம். இதெல்லாம், இந்த கொடுமைகள் எல்லாம் யாருக்கு நடந்துச்சு? ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்தது. ஒரு கட்டத்தில் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் தனிமையில இருந்து தன் வாழ்க்கை இப்படி ஒரு ஜீரோவாக, சூனியமாக போய்விட்டதே என்று நினைத்து அழுதிருக்கிறார்கள். பல கட்டங்கள்ல அழுதிருக்கிறாங்க. இந்த மக்கள் நம்மளை இப்படி ஒதுக்குதே, இந்த சமூகம் நம்மளை இப்படி ஒதுக்குதே அப்படின்னு. ஆனா நபி அவர்கள் என்று மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்களோ, அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் ஏற்பட்டது. அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கைக்கே ஒரு முகவரி கிடைச்சிச்சு. அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டவுடன் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க? நபி அவர்களுடைய சபைக்கு போறாங்க. அந்த சபையில ஒரு மனிதரா அமர்ந்து அங்கே மார்க்கத்தை கேட்கிறார்கள். நபி அவர்களை அவர் நேரடியாக சந்திக்கவில்லை. தூரத்தில் இருந்து கொண்டே என்ன செய்யறாரு? அவ்வப்போது அவர்களுடைய சபைக்கு அடிக்கடி வந்து மார்க்கத்தை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்.
இப்படியே காலங்கள் போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு நபித்தோழராகவே மாறிவிட்டார். காலப்போக்கில் அவருக்கே ஒரு குற்ற உணர்ச்சியும் தாழ்வு மனப்பான்மையும் இருந்துச்சு. நாமெல்லாம் போய் ரசூலுக்கிட்ட ரொம்ப நெருக்கமா உட்காருவதா, அவர்களோடு உரையாடுவதா, அவர்களுடைய சபையில் ஒரு ஓரமாக இருந்து இந்த மார்க்கத்தை கேட்டுவிட்டு செல்லலாம் என்று இருந்த மனிதர் அப்படியே தொடர்ச்சியா நபி அவர்களுடைய வகுப்புல வந்து கலந்து கொள்ள இறுதியா நபி அவர்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான பிடித்த நபராக ஆகிவிட்டார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க, என்ன ஜுலைபீபே இப்படியே தனிக்கட்டையா இருக்கிறீங்களே, திருமணம் முடிக்க கூடாதா அப்படின்னு என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க. உடனே ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன நபியே சொல்றீங்க, எனக்கு கல்யாணமா, எனக்கு யார் பொண்ணு தருவா, இந்த மதீனாவில் உள்ள யாரும் எனக்கு பெண் தர மாட்டார்கள், யாரும் இதுவரை பெண் தருவதற்கும் என்ன செய்யல, முன் வரவில்லை நபியே, எனக்கு கல்யாணமா அப்படின்னு ஒரு ஏக்கமா என்ன செய்யறாரு ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். தன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இத்தனை குறைகளையும் வைத்துக்கொண்டு அவருக்கு திருமணத்தை பத்தி கனவு காண முடியுமா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அப்படியா, நீங்க இன்ன அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பெண் கேளுங்க, நான் சொன்னேன்னு போய் என்ன செய்யுங்க, பெண் கேளுங்க அப்படின்னு ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பி வைக்கிறாங்க. அவருக்கா ரொம்ப மகிழ்ச்சியா போயிடுச்சு, சந்தோஷமா போயிடுச்சு. இருண்டு கிடந்த வாழ்க்கையில நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பா, இப்படி ஒரு வசந்தமா, வெளிச்சமா, எப்படியும் நமக்கு திருமணம் ஆயிடும் அப்படிங்கிற ஆசையில ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, நேரா அந்த அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போய் கேட்கிறாங்க. ஏன் நபி அவர்கள் இப்படி சொன்னாங்கன்னா, அந்த வீட்டிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு பெண் விதவையாக இருந்தார்கள். அந்த பெண்ணுடைய கணவர் இறந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லி வச்சிருந்தாங்க, அன்சாரி மக்கள்ல யாரா இருந்தாலும் சரி, மதீனாவுல யாரா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்து விட்டாலோ அல்லது தலாக் ஆகிவிட்டாலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் வந்து என்ன செய்வாங்க, தகவல் தருவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பெண்ணுடைய விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதும் தேவை இருக்கலாம், அல்லது வேறொரு மாப்பிள்ளையை என்ன செய்யலாம், நமக்கு சிபாரிசு செய்யலாம் என்ற அடிப்படையில அந்த மக்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, சொல்லி வச்சிருந்தாங்க. அவங்க சொல்லி வச்சிருந்ததுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்டதுக்கும் என்ன போயிடுச்சு, அப்படியே ஒத்து போயிடுச்சு. உடனே நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க, போய் அவங்க கிட்ட பெண் கேளுங்க அப்படி. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக அந்த அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு சென்று தனக்கு பெண் கேட்கிறார்கள். ஆனா அவர்கள் தர மறுக்கிறார்கள். நான் உங்களுக்கு நாங்க பெண் தருவதா, உங்களுக்கு நாங்க எங்க பெண்ணை மணந்து கட்டி கொடுக்க முடியாது, திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு என்ன செய்றாங்க, மறுத்து விடுகிறார்கள். அப்புறம் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையோடு நேரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்ல, நபி அவர்களே என்ன செய்றாங்க, நேரடியா அந்த அன்சாரி தோழருடைய வீட்டிற்கு செல்கிறார். நேரடியா அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு சென்றவுடன் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ரொம்ப சந்தோஷம், நபி அவர்கள் தான் நம்முடைய பெண்ணை மனம் பேச வந்திருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நான் உங்களுடைய பெண்ணை
பெண் கேட்டு வந்துள்ளேன் அப்படின்னு பொதுவாக தான் சொல்றாங்க. கேட்டோடனே நுழ்ம ஐனி வ கராமத்தன், அல்லாவின் தூதரே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இது அல்லாஹ்வுடைய பெரிய கராமத்து, எங்களுடைய பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க நாங்கள் ரொம்ப அல்லாஹ்விடத்துல அருள் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எனக்காக உங்களுடைய பெண்ணை என்ன செய்யல கேட்கவில்லை, மாறாக லி ஜுலைபீப், ஜுலைபீபுக்காக உங்களுடைய பெண்ணை நீங்கள் மணந்து தாருங்கள், திருமணம் செய்து தாருங்கள் அப்படின்னு நபி அவர்கள் கேட்டாங்க. கேட்டோடனே அந்த வாப்பாக்கார், பிள்ளையை பெத்த தந்தை, அவர்கிட்ட தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. உடனே அதை நேரடியாக வேணான்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால அவர் ஒரு செய்தியை சொன்னார், அல்லாவின் தூதரே இது நான் மட்டும் எடுக்கிற முடிவு இல்லை, என் மனைவியையும் நான் என்ன செய்யணும் கேட்க வேண்டும், என் மனைவி இடத்துல கேட்டு நான் இந்த முடிவை சொல்லுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லிவிட்டார்கள். அதுவும் யதார்த்தம் தானே. இந்த மாதிரி சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் நம்முடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட கேட்காம எடுத்தோம்னு வச்சுங்க, அங்க அவ்வளவுதான், பெரிய ரகலை பறக்கும், பெரிய கியாமத்தினாலே அங்க என்ன ஆயிடும் உண்டாயிடும். சின்ன சின்ன முடிவுகளை எடுத்தாலே நம்ம கிட்ட கேட்கணும்னு நினைப்பாங்க யாரு, பெண்கள் மனைவிமார்கள். அப்போ இது மகளுடைய கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படித்தானே, இதை வாப்பாக்கார் மட்டும் எடுத்து முடிவு பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான். அதனால என்ன செய்யறாருன்னா அவரு தன் மனைவி இடத்துல என்ன செய்யறாரு கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் கேட்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கும் பெரிய சந்தோஷமா போயிடுச்சு. அப்படியா, இதுல என்ன யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நம்ம பெண்ணை கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, அவங்களுக்காக கேட்கல, ஜுலைபீபுக்காக என்ன செய்யறாங்க பெண் கேட்குறாங்க, நம்ம கட்டித்தரலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க மறுக்கிறாங்க. மனைவி என்ன செய்யறாங்க வேண்டாம் என்று மறுக்கிறாங்க. சரி, மனைவி வேணான்னு சொன்னதும் கணவரும் என்ன செய்யறாங்க வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ரெண்டு பேருமே வேணான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லிவிடலாம் என்று அவர்கள் நினைக்கிற பொழுது, சுப்ஹானல்லாஹ், இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்மணி யாரு, அந்த அவங்களுடைய மகள், அந்த கணவன் மனைவி யார் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த தம்பதியினுடைய மகள் என்ன செய்றாங்கன்னா கூப்பிட்டு பேசுறாங்க, என் தந்தையே, என் தாயே, அல்லாஹ்வுடைய ரசூல் யாரை எனக்காக தேர்வு செய்தார்களோ அவர்களை நீங்கள் வேண்டாம் என்று சொல்ல போகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதரின் ஆலோசனையை நீங்கள் எப்படி தட்டி கழிக்க முடியும்? வேண்டாம், அப்படி செய்யாதீர்கள். ஜுலைபீபு தான் எனது கணவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை எனக்காக தேர்ந்தெடுத்து தருகிறார்கள் என்றால் நிச்சயம் அதிலே ஒரு நன்மை இருக்கும். என் வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக சுபிட்சமாக்குவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஜுலைபீபு தான் என் கணவர், அவருக்கு என்னை திருமணம் செய்து வையுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் நீங்கள் வேண்டாம் என்று மறுத்துவிட வேண்டாம் அப்படின்னு அந்த பெண்மணி என்ன செய்றார் சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்மணிக்கு இருக்கிற அந்த எண்ணத்தை பாருங்க, சிந்தனையை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த ஆலோசனை மறுக்க கூடாதுங்கிற சிந்தனை, அது போக தனக்கு கணவரா வரக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என்ன குறைகள் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம், அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு, இதுவெல்லாம் அந்த பெண்மணி இடத்துல இருந்துச்சு. இந்த மாதிரி பெண்களை இன்னைக்கு பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் நல்லா இருந்தா கூட ஏதாவது ஒரு குறைகளை சொல்லி திருமணத்தை கழிக்கக்கூடிய நிறைய பெண்களை நாம் பார்க்கலாம். ஏதாவது ஒரு காரணம், அது பெரிய காரணமாவே இருக்காது, உப்பு சப்பு இல்லாத ஒரு சின்ன காரணமாகத்தான் இருக்கும். அதற்கெல்லாம் ஒதுக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கலாம். ஆனால் அங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ்,
அவ்வளவு குறைகளும் மொத்தமாக இருந்த ஒரு மனிதரை என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி இருவருக்கும் என்ன செய்யுதுங்க? திருமணம் நடக்கிறது. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அந்த பெண்மணிக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து அந்த திருமண வாழ்க்கையில ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புதிதாக இப்பதான் அடியெடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு திருமணம் நடந்திருக்கு. திருமணம்ங்கிற அந்த லைஃப் அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஏங்கி கொண்டிருந்தார். இப்ப அந்த வாழ்க்கை புதுசா கிடைச்சிருக்கு. இப்படி அந்த திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிற சமயத்துல சுப்ஹானல்லாஹ் உஹது போருக்கான அறிவிப்பை கேட்கிறார். தன் மனைவிக்கு ஏதாவது ஆசையா நம்ம வாங்கி கொடுக்கலாம் என்று மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு வீதிக்கு போனாரா இல்லையா? அங்க உஹது போருடைய அறிவிப்பை கேட்டுட்டு உடனே உஹது போருக்கு கிளம்புறார். யாரு? ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். உண்மையில் அவர் தவிர்த்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பொருட்படுத்தி இருக்க மாட்டார்கள். அவருக்கு விதிவிலக்கு கொடுத்திருப்பார்கள். ஏன்னா புதுமண தம்பதி, புதிதா என்னத்துக்கு திருமணம் முடிச்சவரு. இன்னொன்னு, அவர் உயரம் குறைந்தவராகவும் இருந்தார். போருக்கு முக்கியமான தகுதி என்னது? உயரமா இருக்கணும். புரியுதுங்களா? உயரமா இருக்கிறவரே அங்க போய் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படித்தானே? நெஞ்சில தைரியமும் உடல்ல பலமும் இருக்கணும். ஆனா இவர் உயரம் குறைந்தவராக இருக்கிறார். அப்ப இவருக்கு பெரிய ஆபத்துகள் அங்க ஏற்படுமா இல்லையா? அது ஒரு குறைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிஞ்சிருந்தா அவரை வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க. இருப்பினும் நபி அவர்கள் போர்ல நாமளும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு? புறப்பட்டு போறார். அந்த போரிலே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்ன செய்யறாரு? கொல்லப்படுறார். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போரிலே கொல்லப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் முடிஞ்ச பிறகு கொல்லப்பட்டவர்களை எல்லாம் தேடுனாங்களா இல்லையா? அப்படி தேடும்போது சொன்னாங்க, போய் கொல்லப்பட்டவர்களை எல்லாம் தேடுங்க. சஹாபாக்கள் எல்லோரும் உஹது போர்ல போய் அப்படி கொல்லப்பட்டவங்களை தேடுனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எல்லோரையும் தேடி விட்டீர்களா? அனைவரும் கிடைத்து விட்டார்களா? கிடைத்து விட்டார்கள் யா ரசூலல்லாஹ், இனி யாரும் இல்லை, போய் மறுபடியும் தேடுங்க அப்படின்னு நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேரை என்ன செஞ்சாங்க? தேடி எடுத்தாங்க. நபி அவர்கள் கேட்டாங்க, எல்லாரும் கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு. ஆமா அல்லாஹ்வின் தூதரே, எல்லோரும் கிடைத்து விட்டார்கள், இனி மீதம் யாரும் இல்லை அப்படின்னு நபி அவர்கள் சொன்னாங்க, நான் ஜுலைபீபை காணவில்லை, அவர் எங்க இருக்காருன்னு போய் தேடுங்க, அவர் இந்த போருக்கு வந்தாரு. சுப்ஹானல்லாஹ். யாருமே ஞாபகத்தில் வைக்கல. ஆனா யார் வச்சிருந்தா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகத்திலே வைத்திருந்தார்கள். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம யோசிச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துல யாரு ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலையில இருந்தாங்களோ, யார் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தார்களோ, யாருக்கு எந்த கண்ணியமும் உயர்வும் இடமும் சமூகத்திலே அளிக்கப்படவில்லையோ, அத்தகைய மக்களை சமூகத்துக்கு மத்தியிலே அவர்கள் உயர்த்தி காட்டினார்கள். நபி அவர்களிடத்தில் இருந்த ஒரு பெரிய முன்மாதிரி. அன்பிற்குரியவர்களே, பணங்காசு இருந்து, ஆரோக்கியமாக இருந்து, அழகு இருந்து, குடும்ப பாரம்பரியம் இருந்து, நாம கீழ்நிலையில இருக்கும் பொழுது தூக்கி விடுவதற்கு 1000 பேர் வருவாங்க. அப்படித்தானே? தூக்கி விடுவதற்கு 100 பேர் வருவாங்க. ஆனா எல்லா குறைகளும் இருந்து, காசு பணம் இல்லாமல் இருந்து, குடும்ப பின்னணியும் இல்லாமல் இருந்து, சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவராக இருந்தால் அவரை தூக்கி விடுவதற்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டார்கள். அதுதான் யதார்த்தம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, யாரும் செய்யாததை தான் செய்வார்கள். அதுதான் நபி அவர்கள் செய்த புரட்சி. அப்படிதானே? புரட்சினா என்னங்க? யாரும் செய்யாததை
செய்வதுதான் புரட்சி. சமூகத்திலே நபி அவர்கள் செய்த புரட்சி இந்த மாதிரி ஏராளம் ஏராளம். ஜுலைபீபுக்கு மட்டுமல்ல, நிறைய சஹாபாக்களுக்கு அப்படித்தான் நபி அவர்கள் செஞ்சிருக்காங்க. ஜாஹிர் அப்படின்னு ஒரு நபி தோழர், இவரு அதே மாதிரிதான் பரம ஏழை. இவருக்கு அன்றாடம் காட்சி. இவருக்கு ட்ரெஸ்ஸுகள் கூட ஒழுங்கா கிடையாது, கீழாடை மட்டும்தான் இருக்கும், மேலாடையே இவருக்கு கிடையாது. ஜாஹிர்னு ஒரு நபித்தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி அன்பளிப்பு கொடுக்கிறவர். கிராமத்துல விளைஞ்ச பொருட்களை நபி அவர்களுக்கு அடிக்கடி அன்பளிப்பு கொடுக்கிறவர். அன்பளிப்பு கொடுத்துட்டு தூரத்திலே இருந்து நபி அவர்களை பார்த்து ரசிச்சுட்டு போயிடுவார். நாமெல்லாம் அவ்வளவு நெருங்கி அவருக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை. யாருக்கு? அந்த சஹாபி ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. நபி அவர்களுக்கு இவர் தான் அடிக்கடி அன்பளிப்பை கொடுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்துட்டாங்க, மதீனாவுடைய மார்க்கெட்ல பார்த்துட்டாங்க. பார்த்தா அவரு பொருட்களை கூவி கூவி விற்று கொண்டிருக்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கே தெரியாம சட்டை போடாம பயங்கரமான அந்த வேர்வை துளிகளோடு இருந்த அந்த மனிதரை அப்படியே பின்னால போய் அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி அணைத்து கொண்டு சொன்னார்கள், இந்த அடிமையை 200 திரகம் கொடுத்து வாங்குபவர் யார் அப்படின்னு தமாஸ் பண்ணாங்க. இந்த அடிமையை 200 திரகம் கொடுத்து என்கிட்ட வாங்குறவர் யாரு அப்படின்னு சமூகத்தில் அவருடைய விலையை உயர்த்தி காட்டினார். நபி அவர்கள் பின்னால அப்படி பிடிச்சோன்னா, நபி அவர்கள்னு அவருக்கு தெரியாது. இவ்வளவு சின்சியரா நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி யாரா பின்னாடி பிடிக்கிறதுன்னு அவரு கையால அடிக்க ஓங்கிட்டாரு. பின்னாடி ஓங்கி அடிக்கிறதுக்கு திரும்பி பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் எப்படி இருக்கும் அவருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூரத்திலிருந்தே பார்த்து ரசித்தவர், கிட்டவே நெருங்காதவர். ஏன்னா அவரை சுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி யார் இருப்பா? மூத்த மூத்த பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருப்பார்கள். அவங்களையெல்லாம் முண்டி அடித்து கொண்டு தாண்டி கொண்டு இவர் போகணும்னு நினைச்சதே இல்லை. தூரத்துல இருந்தே பார்த்துட்டு போயிடுவாரு. இப்ப நபி அவர்கள் இவ்வளவு பக்கத்துல நம்மை கட்டி அணைத்து நிற்கிறார்களே அப்படின்னு நினைக்கும் போது அதனுடைய சந்தோஷம் பூரிப்பு எப்படி இருக்கும்? இரட்டிப்பா இருக்குமா இல்லையா? அப்படியே இதை பார்த்தோன்னே அப்படியே நபி அவர்களுடைய தோல்ல சாஞ்சிக்கிட்டார், நெஞ்சில சாஞ்சிக்கிட்டார். அப்பதான் நபி அவர்கள் சொல்றாங்க, இவரை 200 திரகம் கொடுத்து வாங்குறவர் யார் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, என்ன நபியே நீங்க சொல்றீங்க? எனக்கு 200 திரகமா? என்னையெல்லாம் யாரு 200 திரகம் கொடுத்து வாங்குவா? நான்லாம் மதிப்பே இல்லாதவன் அல்லாஹ்வின் தூதரே, நான்லாம் விலையே இல்லாதவன் அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சமூகத்துல எந்த மதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்ல, சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல உடனே கோவப்பட்டு சொன்னாங்க, அவருக்காக கோவப்பட்டு சொன்னாங்க, லைஸ பிகாசிதின் இன்தல்லாஹ், நீ அல்லாஹ்விடத்தில் விலை குறைந்தவன் அல்ல. சமூகத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் நீ விலை குறைந்தவனாக இருக்கலாம், ஆனால் நீ அல்லாஹ்விடத்தில் விலை உயர்ந்தவன் என்பதை மறந்து விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கண்ணியத்தையும் சமூகத்துல உயர்த்தி காட்டினாங்க. அப்படின்னா இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு அழகிய முன்மாதிரி பாருங்க. அன்பிற்குரியவர்களை, இன்றைக்கு உலகத்திலே யாரெல்லாம் குறைகளோடு இருக்கிறார்களோ அவர்களை நாம் நண்பர்களாக ஆக்கிக்கொள்ள ஆசைப்படுவோமா? இல்ல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்தார்கள். அவர்களோடு தனது ஒரு நெருக்கமான நட்பை வைத்துக் கொண்டார்கள் என்றால் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் யாருக்கும் நடக்குது? ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நடக்குது. போய் தேடுங்க ஜுலைபீப அப்படின்னு நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க.
சஹாபாக்கள் போர்க்களத்துல போய் பார்க்கறாங்க. அவரு ஒரு 7 பேரை வெட்டி சாச்சிட்டு அவரும் ஷஹீதாகி கிடக்கிறார். அந்த 7 பேருக்கு கீழே கிடக்கிறார். ஏன்னா ஒரு உயரம் குறைந்தவரனால சஹாபாக்களால என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. 7 பேருக்கு கீழே கிடக்கிறார் அடியில. அப்புறம் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அந்த சஹாபியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 2 விஷயத்தை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். 2 விஷயம் வரலாற்றில் முக்கியமானது. ஒண்ணு என்னன்னா, ஜுலைபீபும் மின்னி வ அன மின்ஹு அப்படிங்கிறாங்க. ஜுலைபீப் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்னங்க அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த உறவும் எந்த தொடர்பும் இல்லாவிட்டாலும் அவர் எனக்கு சொந்தக்காரர் தான், எனக்கு உறவுக்காரர் தான் என்ற வகையிலே அவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. 2வது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யறாங்க அவருடைய மனைவிக்காக. ஜுலைபீபுடைய மனைவிக்காக துஆ செய்யறாங்க. அல்லாஹும்ம சுப்ப அலைஹல் கைர சொப்பன் சொப்பா வல தஜ்அலில் ஐஷஹா கத்தன் கத்தா. அல்லாஹ்வே, ஜுலைபீப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவிக்கு நீ அருட்கொடைகளை கொட்டு என்று கொட்டு, அவர்களுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் நீ ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்யறாங்க. அந்த துஆ நடந்தது. அந்த பெண்மணி திருமணம் முடிச்சாங்களா இல்லையா? அவங்களும் அது வரைக்கும் திருமணம் முடிக்காம இருந்தாங்க. யாரும் பெண் கேட்டு வரல. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மணந்து எப்போ அவர் இறந்து போனாரோ, பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுடைய வீடு தேடி போனாங்க பெண் கேட்டு. பல நபித்தோழர்கள் அந்த பெண்மணியை திருமணம் முடிக்க போட்டி போட்டாங்க. காரணம் நபி அவர்களுடைய அந்த துஆ, அந்த பிரார்த்தனை. அன்சாரி பெண்களிலேயே அவர் செல்வந்த பெண்ணாக பிறகு மாறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ. அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் எப்படி ஒரு சுபட்சத்தை கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? இதைத்தானே அவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்காக ஒரு நபரை தேர்வு செய்கிறார்கள் என்றால் நிச்சயமா அதுல ஒரு நன்மை இருக்கும். அதுதான் இது. இப்படி துஆ செய்யறாங்க. அதற்கு பிறகு ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் தன் கையால் தூக்கி செல்கிறார்கள். அடக்கம் பண்றதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்றாங்க, கையால தூக்கிட்டு போறாங்க. அன்றைய தினம் அவரை சுமப்பதற்கு எந்த சந்துக்கு பெட்டியும் இருக்கவில்லை. அன்றைய தினம் எந்த கட்டிலும் அவருக்கு இருக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 கரங்களே அன்னைக்கு சந்துக்கு பெட்டியாக அவருக்கு இருந்தது. நபி அவர்களே தூக்கிட்டு போய் குழி வெட்ட சொல்லி அவர்களே குழிக்குள் இறங்கி அந்த குழிக்குள் வைத்து அவருக்காக அங்கேயும் என்ன செஞ்சாங்க, மறுமைக்காக துஆ செய்து அடக்கம் செய்தார்கள். என்றால் அவர்தான் யார்? ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு. யோசிச்சு பாருங்க, ஜுலைபீப் என்கிற அந்த சாதாரண மனிதருக்கு நபி அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இது போன்று சமூகத்தில் இருந்த அடிமைகள், சமூகத்தில் இருந்த அனாதைகள், சமூகத்தில் இருந்த கைதிகள், சமூகத்தில் இருந்த விதவைகள், சமூகத்தில் இருந்த கருப்பர்கள், சமூகத்தில் இருந்த ஊனமுற்றோர்கள், சமூகத்தில் இருந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு எல்லாரையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, உயர்த்தி காட்டினார்கள். சமூகத்தில் அவங்களுக்கும் ஒரு இடத்தையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி தந்தார்கள். அதற்கு முயற்சி செய்தார்கள். என்றால் இங்கதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்மாதிரியை என்ன செய்யணும், நாம படிக்கணும், உதாரணம் பெறணும். ஆகவே ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏராளம் படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். அத்தனை படிப்பினைகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.